இந்த ஜோதிர்லிங்கம் பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க, பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க. இதே பெயரில் இன்னொரு லிங்கம் அழைக்கப்பட்டாலும் நம்முடைய புராணம் சொல்கிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவனைத்தான் 12 ஜோதிர்லிங்கங்களில் 9வது ஜோதிர்லிங்கமாக நம்முடைய புராணம் சொல்லுது. இந்த ஜோதிர்லிங்கம் இங்கே எப்படி வந்தது அப்படின்னா, அசுரர்களில் மிகவும் பலமானவர், மிகவும் திறமை வாய்ந்தவர் அப்படின்னா நம்ம ராவணன் சொல்லுவோம். மிகப்பெரிய சிவபக்தர் ராவணன். இலங்கைக்கு சிவபெருமானை கொண்டு போகணும், லிங்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச இமயமலையில ஒரு கடும் தவம் செய்கிறார். ஏற்கனவே மிகப்பெரிய சிவபக்தன் தான் ராவணன், நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் சிவபெருமானை தான் வாழக்கூடிய இடத்துல, தான் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல, தான் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுக்கு கொண்டு போகணும் இந்த லிங்கத்தை அப்படின்னு நினச்சி மிகப்பெரிய தவம் செய்கிறார். அந்த தவம் செய்யறதுக்கு அவர் இடம் தேர்வு செய்யும் பொழுது இமயமலைக்கு அருகில் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாரு. சித்திதானம் அப்படின்ற ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்கிறாரு. மலைகளிலேயே, பர்வதங்களிலேயே மிக உயர்ந்த பர்வதமான கைலாயத்தை அவர் தேர்வு செய்கிறார்.